தியானம் வந்து அப்ப குரு இல்லாம பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? ஒரு ஆசிரியர் இல்லாம கல்விய கத்துக்கும் போது கொஞ்சம் போரிங்கா தானே இருக்கும். அதுக்கான ஒரு செயல் வடிவமா தானே இருக்கும். ஆசிரியர்ங்கிறது என்ன சொல்றாருன்னா, அவரு படிச்சத இங்க பாடத்திட்டமா இருக்கிறத, அத போதனையா உங்கள்ட்ட குடுக்குறாரு. அதுக்குள்ளயும் தனிப்பட்ட முறையில அவருடைய செயல் வடிவத்தையும் உங்ககிட்ட குடுக்க முயற்சி பண்றாரு. அப்ப அது மாரி தான் ஒரு குரு என்பது தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ ஒரு ஒரு மாணவனுக்கு குடுக்குறாரு. அப்ப பாதுகாப்பாவும் நீ வந்து பயப்படாத. இந்த தியானம்ங்கிறது என்னமோ நினைக்காத. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கும். 10 நாள் இப்படித்தான் இருக்கும். கஷ்டமா இருக்கும். அப்புறம் போப்பா, உனக்கு அதுக்கான விஷயம் இருக்கும். அப்படிங்கிறது ஒண்ணும். அதே மாரி அவன் ஸ்டெடியா ஃபர்ஸ்ட் தியானம் பண்றதுக்கு அவருடைய அந்த செயல், அந்த வடிவம், அது எது அப்படின்னா, அவரு தியானத்துல ஒண்ணு பட்டிருக்காரு. ஒண்ணு பார்த்திருக்கிறாரு. ஒண்ணு கிடைச்சிருக்கு. அத உன்கிட்ட குடுக்குறாரு. அத காற்று வடிவமா, அதுதான் வெப்பம் அப்படிங்கிறோம். அதுதான் தீட்சைங்கிறாங்க. அதுதான் ஆசீர்வாதம்ங்கிறாங்க. அப்ப வெளியில பார்க்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம், தீட்சையா இருக்கும். அது அவரு பெற்று ஒரு தேனீக்கள் போய் அப்படி தேனை எடுத்துட்டு வந்து சேகரிக்குது. அந்த மாரி தியானத்துக்குள்ள ஒரு விஷயத்த அவர் வச்சிருந்தத மாணவர்களுக்கு அத குடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க இந்த தியானத்த மேற்கொள்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப குரு என்ன பண்றாருன்னா, ஒரு மாணவன புஷ் பண்ணி போறதுக்கு ஒரு வழி காட்டுறார். அதுக்கப்புறம் அந்த மாணவன் என்னன்னா, இண்டிபெண்டன்ட்டா போறதுக்கான வாய்ப்ப உருவாக்குறான். இந்தியா மாரி நகரத்துல நிறைய மாணவர்கள் தனித்துவமா போமாட்றாங்க. குருவ நோக்கியே போயிட்டு இருக்காங்க.